அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நிறைய பேருக்கு வந்து பாருங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேடம். நின்னா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை, என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். திருஷ்டி தான் மேடம் எல்லாத்துக்கும் காரணம். திருஷ்டி சுத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நானும் எங்க ஹஸ்பண்ட் 2 பேர் தான் மேடம் இருக்கோம். வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லை. இந்த திருஷ்டி கழியறதுக்கு என்ன வழி? திருஷ்டி கழியறதுக்கு நிறைய வழி இருக்குங்க. நானே நிறைய சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அதையும் மீறி நாங்க வந்து சுத்தி போடலாம், எங்களுக்கு டைம் இல்லைங்க, நாங்க வந்து பிளாட்ஸ்ல இருக்கோம், சுத்தி எங்க கொண்டு போய் போடுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்களுக்கான ஒரு பதிவா இருக்குங்க இது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்லயும் நீங்க பிளாட்ஸ் இருக்கீங்க, சுத்தி உங்களால போட்டுக்க முடியல, எதிர் வீடு பக்கத்து வீட்டுலாம் வந்து டிஸ்டர்பா நினைக்கிறாங்க, இல்ல வெளியே முக்கோட்டு சந்துல போட முடியல, மிளகா சுத்த முடியல, இப்படி நிறைய விஷயம் சொல்றீங்களா? ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, நம்ம குளிக்கிறோம் பாத்தீங்களா? இப்ப நீங்க குளிக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் குளிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, குழந்தை குளிக்குது. அப்ப அந்த குளிக்கிற தண்ணியில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோமியம் பக்கத்துல மாடு, பசுமாடு, எருது மாட்டு கோமியம் வந்து வாங்கிட்டு வந்துடக்கூடாது. எருது மாட்டினோட இதை வந்து கோமியம் சொல்ல மாட்டாங்க, பசுமாடுனோட தான் கோமியம் சொல்லுவாங்க. அந்த கோமியம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. நாட்டு பசு வந்தா இன்னும் விசேஷம். நம்ம எங்க போய் நாட்டு பசு தேடுறது? என்ன பசு இருக்கோ அதோட கோமியம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு நீங்க குளிக்கிற தண்ணியில என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கோமியம் நிறைய ஊத்தணும்னு, ஐயோ ஸ்மெல் வருமே, கொஞ்சம் ஊத்திக்கோங்க. நிறைய ஊத்தணும் இல்லை, ஒரு 5 ml ஊத்தினா கூட போதுங்க. ஓகேங்களா? ஒரு 5 ml 10 ml அளவுக்கு ஊத்திக்கோங்களேன். இல்ல அதுவும் எங்களுக்கு முடியாத, சும்மா கொஞ்சம் ஒரு 3 ml கூட ஊத்திக்கோங்க. உங்களோட ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஒரு 3 ml ஊத்திட்டு அதுல என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. சிலர்கிட்ட நான் சொன்னா ஒரு சிலர் சொல்றாங்க, மேடம் கல்லுப்பு போட்டு குளிச்சா கருப்பாயிடுமே அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சும்மா ஒரு இவ்வளவே கல்லுப்பு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 இனுக்கு வேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி எல்லாம் காய வைக்கிறீங்க, இல்ல ஹீட் இருந்து எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியை வளாவிடுங்க. வளாவிட்டு உங்க ஹஸ்பண்ட் குளிக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துட சொல்லுங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அவ்வளவுதான், அவரோட ஒர்க்கை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதுல கொஞ்சோண்டு தண்ணி மீத்தி வச்சுட்டு வந்துட்டாரா, அந்த வேப்பில எல்லாம் இருக்குன்னு அதே தண்ணியிலேயே நான் ஊத்துறமா, ஊத்தக்கூடாது. அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருங்க. திருப்பி உங்களுக்கு புதுசா கோமியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லுப்பு, வேப்பில புதுசா போட்டுடணும். போட்டுட்டு நீங்க குளிக்கணும். நீங்க குளிச்சுட்டு வந்து அந்த தண்ணியை கீழே கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா கீழே ஊத்திடணும். குழந்தைக்கு நீங்க போட்டு வைக்கலாம். இப்போ உங்க குழந்தை 8 வயசு 7 வயசு குழந்தைன்னா நீங்க போட்டு வைக்கலாம். பிள்ளை பெருசு 16 வயசு 18 வயசு பிள்ளைன்னா நீங்க போடக்கூடாது. பிள்ளையே வந்து தண்ணி பிடிச்ச உடனே அது கையாலேயே போட்டுக்க சொல்லுங்க. போட்டுட்டு அதை குளிச்சுட்டு சொல்லுங்க. சரிங்களா? குளிச்சுட்டு வந்துட்ட பின்னாடி இது என்னன்னைக்கு நாளைக்கு குளிக்கிறது விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசையான கண்டிப்பா குளிக்க ட்ரை பண்ணுங்க. அமாவாசை மிஸ் பண்ணிட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பௌர்ணமி அப்ப குளிக்க ட்ரை பண்ணுங்க. பௌர்ணமியும் மிஸ் பண்ணிட்டோங்க, அப்ப என்னென்ன நாள் நம்ம குளிக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன நாள் பாசிபிளோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. எல்லா நாளும் கூட பண்ணுங்க, ரொம்பவே விசேஷம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, அமாவாசை நாள் ரொம்ப விசேஷம். அமாவாசை நாள் இந்த மாதிரி குளிச்சுட்டு பிளைனா இருக்கிறத விட அமாவாசை நாள் குளிச்சுட்டு வீட்டுல சுவாமி கும்பிட்டுட்டு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்பவே விசேஷமா இருக்குங்க. பலன் வந்து ரொம்பவே நல்லா தெரியும், சீக்கிரம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பௌர்ணமி நாள்கள்ல இந்த மாதிரி குளிச்சுட்டு ஈசனை போய் பார்க்கறது, சித்தர்களை வழிபாடு பண்றது. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த சமாதிகளை, ஜீவ சமாதிகளை வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு உச்சிஷ்ட பலனை கொடுக்கும். உங்க பக்கத்துல ஜீவ சமாதி இருந்தா போங்க, இல்லைன்னா வந்து ஈசா இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து அதி உத்தமமான ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, இந்த மாதிரி நாள்ல குளிங்க. குளிச்சுட்டு விநாயக பெருமானை போய் கும்பிட்டுவாங்க. விநாயக பெருமானை எப்பயுமே வெறும் கையோட போய் கும்பிடாதீங்க. விநாயகருக்கு 2 அருகம்புல்லாவது கொண்டு போயிட்டு அவர் கும்பிட்டு வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ விநாயக பெருமானை கும்பிட்டுட்டு விநாயகர் கோயில் சுத்தி வாங்க, இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியும். அதுவும் இல்லாம வேற எந்த நாள் கும்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத சிவராத்திரியின் போது இந்த மாதிரி குளிச்சுட்டு கண்டிப்பா பரமேஸ்வரனை போய் பார்க்கணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு உச்சிஷ்ட பலனை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, குளிக்க மட்டும் எங்களுக்கு சண்டே மட்டும்தான் லீவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமையான இந்த மாதிரி குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு சூரியனை பார்த்து, சூரியனை வந்து நாங்களே 10 மணிக்கு தாங்க எந்திரிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சூரியன் வந்து ஒரு 3 மணி வரைக்குமே சூரியன் வந்து நல்லா இருப்பாரு. அது வரைக்குமே அவரை கும்பிடலாம். அந்த 1 மணி வரைக்கும் கும்பிடும். மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்குமே நல்லா அவர் வந்து நல்ல காயின்னு காயறாரு. அதனால அவரை கும்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சூரியன் அஸ்தமனம் ஆன பின்னாடிதான் சூரியனை கும்பிடக்கூடாது. அப்ப தோராயமா ஒரு 3 மணி வரைக்குமே அவரை கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குடிச்சிட்டு சூரியனை கும்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பாருங்க, நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்.
இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்துல இருக்க பல இன்னல்கள் குறையறத நம்ம கண்கூட பார்க்க முடியுங்க. பல பிரச்சனைகள் குறையறத பார்க்க முடியும். பல நெகட்டிவிட்டி ஓடுறத பார்க்க முடியும். நேத்து வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா பிரச்சனைங்க. இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் தாங்க பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய கிளையன்ட் சொல்றத நான் கேட்டிருக்கேங்க. ஸோ என்னோட நிறைய கிளையன்ட்ஸ்க்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுனால நிறைய பதிவுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களால எவ்வளவு முடியுதோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு அதீத ஒரு இறை வழிபாடோட இறை பக்தியோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா வேண்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை பார்க்குறேங்க. நன்றி.